ஹலோ நண்பா, இது நம்ம டெக் வித் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக் வந்து எப்படி உருவாச்சு, யார் இதை கண்டுபிடிச்சா, அண்ட் இப்போ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் எதுக்கு உருவாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம், எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துச்சு. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹேஷ்டேக். இப்போ வந்து நான் ஒரு ஈவெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு ப்ரோடக்ட்ஸ் நடந்துச்சுன்னா, இப்போ ஜல்லிக்கட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் பார்க்கணும், இப்போ பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் ஹேஷ்டேக் ஜல்லிக்கட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த ஒரு ஹைப்பர் லிங்க் பண்ணி வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி யார் யார் என்னென்னலாம் போட்டிருக்காங்களோ எல்லாமே வந்துடும். அண்ட் உள்ளே போய் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் கூட எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஜல்லிக்கட்டு ப்ரொடக்ட்ஸ் நடந்தப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபில்டர் பண்ணி ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கணும், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும். இப்போது எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போது பீச்லேருந்து ஒரு ஃபோட்டோ போடுறேன்னா பீச் அப்படின்னு போடுவேன். ஸோ இந்த மாதிரி பீச் வந்து பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பீச்சுன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஃபோட்டோ ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பீச்சுன்னு அவங்க சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்கள் ஃபோட்டோவும் வந்து ஹேஷ்டேக் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கண்டிப்பாக வரும். அண்ட் இது எப்படி உருவாச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இந்த ஹேஷ்டேக்ன்றது எப்படி ஐடியா வந்துச்சு, எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூசர் வந்து யோசிச்சுட்டு இருந்தார். ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. C++லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது அவங்க ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் வரப்போகுது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக மேலே வந்து ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய ஈவெண்ட் கேம் ஆப்லாம் டெவலப் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டு குரூப்லாம் போடும்போது ஹேஷ் யூஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார்னா, இது வந்து நம்ம சோஷியல் நெட்வொர்க் எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம், இதை நம்ம சோஷியல் நெட்வொர்க்கில் கொண்டு வந்தால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன பண்ணார்னா, ஒரு யூசர் நார்மலாக நம்புற மாதிரி இருக்க யூசர் இதை யோசிச்சார். அவர் போய் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு ஈவெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும், ஒரு நம்ம ஒரு போஸ்ட் போடுறோன்னா அது ஸ்பெசிஃபை பண்ணி எதுக்கானு போடணும், எல்லோரும் அதை ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா ஹேஷ் அப்படின்றத யூஸ் பண்ணி போட்டால், ஹேஷ்டேக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் அவர் வச்சார். அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்விட்டரில் தான் போட்டார். ட்விட்டர் பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு இந்த ஐடியா அப்படின்றதுக்காக அவங்க ரியல் லைஃப்பும் கொண்டு வந்தாங்க. ஹேஷ்டேக் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து இப்போது நமக்கு இருக்க மாதிரி ப்ளூ கலரில் ஹேஷ்டேக் இல்லை. அவங்க கொண்டு வரும்போது நார்மலாக ஹேஷ்டேக் போட்டுக்கலாம். அதை யாரும் வந்து கிளிக் பண்ணிலாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்ட அந்த ஹேஷ்டேக் யாரெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்களோ எல்லாமே நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2009 தான் வந்து அந்த இப்போ இருக்க மாதிரி ஹேஷ்டேக் ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகும்ல, ஹைப்பர் லிங்க் வச்சு கொண்டு வந்தாங்க. பிகாஸ் எல்லோரும் எதுக்கு சர்ச் பண்ணி பார்க்கணும், ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதை கிளிக் பண்ணாங்கன்னா, அதை கிளிக் பண்ண உடனே உள்ளே அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி யாரெல்லாம் என்ன போட்டிருக்காங்களோ எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்துடும். அதுலேயும் ஃபில்டர் ஆப்ரேஷன் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இது ப்ளூ கலர் ஹைப்பர் லிங்க்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். பட் இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இப்போது அவங்க ஃபேன்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ விஜய் சார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு தடவை பண்ணியிருந்தார். இப்போ அவருக்கு ஃபேன்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ட்விட்டரில் என்ன பண்ணார்னா ஆஸ்க் விஜய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டுட்டார். ஆல்ரெடி சொல்லிட்டார், இந்த மாதிரி ஆஸ்க் விஜய் ஹேஷ்டேக்கில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன், 6 மணிக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ 6 மணிக்கு மேலே எல்லோரும் வந்து ஆஸ்க் விஜய்னு போட்டாங்கன்னா, ஆஸ்க் விஜய்னு போட்டு எல்லாருமே அவங்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவர் வந்து யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு அவருக்கு தேடி போய்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த ஆஸ்க் விஜய்னு ஹேஷ்டேக் கிளிக் பண்ணாங்கன்னா யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ எல்லாமே வந்துடும். அதை அவர் எல்லோரும் பார்த்து படிச்சுக்கலாம், தேவையாக இருந்தால் ரிப்ளையும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்காக தான் மெயினாக ஹேஷ்டேக் யூஸ் ஆகுது. அண்ட் ஒவ்வொரு ஈவெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்குறதுக்காக தான் ஹேஷ்டேக் யூஸ் ஆகுது. அப்புறம் 2009 அந்த ஹைப்பர் லிங்க் கூட கொண்டு வந்தாங்க. 2010 வந்து அந்த ட்ரெண்டிங் நியூஸ்லேயும் கொண்டு வந்தாங்க. இப்போது யாராச்சும் ஒரு ஃபேன்ஸ் ஃபைட்டாக இருந்தால் கூட என்ன பார்ப்பாங்கன்னா, எத்தனை பேர் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. இந்த ஹேஷ்டேக் வந்து இவ்வளோ ரீச் ஆகிருக்கு, இந்த ஹேஷ்டேக் இவ்வளோ ரீச் ஆகிருக்கு, ஹாப்பி பர்த்டே அஜித், ஹாப்பி பர்த்டே விஜய், ஹாப்பி பர்த்டே தளபதி, இந்த மாதிரி 100K ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ எந்த பவர், யாரோட பவர் வந்து அதிகமாக ரீச் ஆகிருக்கு, யார் இதை பற்றி அதிகமாக பேசிக்கிறாங்க, எது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்விட்டர் கொண்டு வந்தது தான் இது. 2010 கொண்டு வந்தாங்க. நீங்கள் சர்ச் பேஜில் போனீங்கன்னா யார் எந்தெந்த ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, எதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்குது, யாரெல்லாம் அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் உள்ளே போனீங்கன்னா அதுக்கான நியூஸையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2011 வந்து இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்தாங்க. 2013 ஃபேஸ்புக் கொண்டு வந்தாங்க. 2016 யூடியூப்பும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது நம்ம வீடியோ கீழே மேலே டைட்டில் இருக்குல்ல, டைட்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி அதை கிளிக் பண்ணோம்னா அதை ரிலேட்டடாக யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஃபியூச்சர் தான் கொண்டு வந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் தான். பட் இது நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு இடையில ஸ்பேஸ் விடக்கூடாது. நிறைய பேர் ஸ்பேஸ் விட்டு போடுவாங்க. அண்ட் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாமே ஹேஷ்டேக் போட்டுருவாங்க. ஸோ அப்படிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் எதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் ஹேஷ்டேக்கில் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்னென்னா ஃபுல்லாகவே அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத ஃபுல்லாகவே ஹேஷ்டேக்கில் போட்டுருவாங்க, இடையில ஸ்பேஸ் விட்டுருவாங்க. அதெல்லாம் ஹேஷ்டேக்காக கன்சிடரே பண்ணாது. மை ஹேஷ் லைஃப் ஹேஷ் கூல் அப்படின்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. எது தேவை இருக்கோ அது போட்டிங்கன்னா உங்கள் போஸ்ட் நல்லாவே ரீச் ஆகும். இதுக்காக தான் ஹேஷ்டேக் கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஹேஷ்டேக்கோட ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹேஷ்டேக் எப்படி உருவாச்சு, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு முழுசாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஹேஷ்டேக் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.